பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழைய உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் இவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல பழைய காரியத்தை கர்த்தர் ஒளிந்து போக பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் புதியதொரு அதிசயமான காரியத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். புதிய வழியை திறப்பார். பிரியமானவர்களே, ஒன்றுமில்லாத இடத்தில் கர்த்தர் ஒன்றை உருவாக்க வல்லமையுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய வல்லவர். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடவே தடைபடாது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. முதல் பகுதியை பாருங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்குள் நாம் இருக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது, அவருடைய சித்தம் செய்யும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். வேதம் எப்படியாக சொல்லுகிறது? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று. பிரியமானவர்களை, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதியதொரு அதிசயமான அற்புதத்தை கட்டளையிட விரும்புகிறார். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். காத்திருப்பது மனதை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க விசுவாசத்தோடு காத்திருக்கிற காரியங்கள்ல கர்த்தர் அற்புதத்தை செய்வேன் என்று உங்களுக்கு இன்று உறுதிப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உண்டு பண்ணி சந்தோஷத்தை நிலைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய அற்புதத்தை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆயத்தமா இருக்கிறவங்க எல்லாம் ஆமீன் சொல்லுங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 24வது வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. முன்புள்ள வசனத்துல நம்ம பார்த்தோம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்று. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல பார்க்கிறோம் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாம் நிறைந்தவர்களாகி தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பழைய வாழ்க்கை, பழைய பாவத்தை நம்ம சிந்தித்து கொண்டு இருக்க கூடாது. நம்ம புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழைய வாழ்க்கை, பழைய பாவத்தின் நிமித்தமாக வந்த எல்லா விதமான வேதனைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்களை கர்த்தராகிய தேவன் நிர்மூலமாக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியும். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் நிறைந்தவராகிய தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பாவம் செய்யக்கூடாது, பிறரை குறித்து அவதூறாக பேசக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, அநீதி இழைக்க கூடாது. பரிசுத்தத்தையும் உண்மையும் காத்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியில் நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை, புதிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான அந்த புதிய மனுஷனை நீங்க தரித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்மளால் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. நீர் என்று உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி புதியவைகளை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிடுங்க.
பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின தகப்பனே, எல்லாவற்றையும் புதிதாக்குங்க. வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, முந்தினவைகளை நினைக்க கூடாது ஆண்டவரே, பூர்வமானதை சிந்திக்க கூடாது தகப்பனே. நீர் கொடுக்கிற உன்னத ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. வானத்தின் பல கனிகளை திறந்து முடிய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க. சோர்ந்து போய் பலன் இல்லாதபடிக்கு, அப்பா சத்துவம் இல்லாதபடிக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் பலனை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக உடைய பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, பழைய பாவங்கள், பழைய ஆண்டவரே குற்ற உணர்ச்சிகள், பழைய தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் அப்பா பிள்ளைகளை பாவங்களை சுத்திகரித்து ஆண்டவரே பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு விசை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய வழியில் நடக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன வசனத்தின்படி இன்றைக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் புதியதொரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு என்ற நாமத்தில் வல்லமை உண்டு அப்பா. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. புதியதொரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் அணுகாதபடிக்கு இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. நீடி ஆயுள்னால் நன்மையினாலும் திருப்தியாக்குங்கப்பா. ஜீவகாலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி இவ்வுலக வாழ்க்கையில் வாழ்கிற சர்வசதா நாட்களிலும் நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் அப்பா. கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், பயங்கள், வீணான நெருக்கங்கள் ஏதேனும் இருந்தால் பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்கப்பா. எல்லா சோர்வுக்கும் எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் நீர் பாதுகாத்து வழிநடத்தி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீடி ஆயுள்னால் நன்மையினால் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்கப்பா. ஜீவகாலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த உலகத்தில் வாழ்கிற சர்வ சதா நாட்களிலும் அப்பா நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுங்க தகப்பனே. பழைய பாவங்கள், பழைய சிந்தனைகள், பழைய குழப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி புதியதொரு ஆசீர்வாதத்தை பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தால் கட்டளையிடுங்கப்பா. நெடுநாள் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஆமென்றும் ஆமென் என்று பிள்ளைகள் பதில் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா சர்வ வல்லமை உள்ளவர். பரத்திலிருந்து ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து பிள்ளைகளுக்கான ஒரு உதவியை கட்டளையிடுங்கப்பா. ஒத்தாசையை அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தினால் அதை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய தடைகளை இயேசுவின் நாமத்தினால் தடைகளை தகர்க்கிறவர் தகர்த்தெறியுங்க தகப்பனே. இன்றிலிருந்து ஒரு புதியதொரு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பிள்ளைகள் வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பாதுகாக்கட்டும். வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில பிள்ளைகளை நடந்து பிள்ளைகளுக்கு என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த நித்திய ராஜ்யத்தை அப்பா நித்திய ஜீவனை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக உங்களை மாற்றி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.